நேரத்தில் ஏதாவது உள்ளத்தில் கேள்விக்குறி, ஒரு கொஸ்டின் மார்க் ஏதாவது இருக்குன்னா கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை தான், தைரியமாயிரு, உன் தைரியத்தை விட்டுறாத. எவ்வளவு பிரச்சனைகள் வேண்டுமானாலும் எழும்பட்டும். நான் பார்க்கிறேன், என்னுடைய அடுத்த 2 மாதங்களை பார்க்கிறேன், எனக்குள்ள நிறைய கேள்விக்குறிகள். ஆண்டவர் சொல்லுகிற பதில் தான், உன் தைரியத்தை விட்டுறாத, நான் இருக்கிறேன். ஏன் நான் தைரியமா இருக்கிறேன் தெரியுமா? ஏன் நாம தைரியமா இருக்க வேண்டும் தெரியுமா? 2 காரியங்களை சுருக்கமாக உங்கள் முன்பாக வைக்கிறேன். அதே எபிரேயர் 10வது அதிகாரம் 16, 17, 18 நீங்க வாசிக்கின்ற பொழுது, தேவனுடைய பிள்ளையே, நான் தைரியமா இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் தைரியமா இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், என் ஆண்டவராகிய கர்த்தர் என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். 16வது வசனம் சொல்லுகிற, அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதிலே எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை. அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை. ஆச்சரியம் பாரு. ஏன் தைரியமா இருக்கணும்? உலக மனுஷனிடத்துல போய் கேட்கும் போது, அப்பா நீ தைரியமா இருக்கிறாயான்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, ஆமா நான் ரொம்ப தைரியமா இருக்கிறேன். பிரதர் நீங்க ஏன் தைரியமா இருக்கிறீங்கன்னு சொன்னா சொல்லுவாங்க, நான் நல்ல சம்பளம் வாங்குகிறேன், தைரியமா இருக்கிறேன். எனக்குள்ள நல்ல சரீர பலன் இருக்கிறேன், நான் தைரியமா இருக்கிறேன். எனக்கு நல்ல சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, நான் தைரியமா இருக்கிறேன். அல்லது எனக்கு வீடு வாசல் சொத்து எல்லாம் இருக்கு, நான் தைரியமா இருக்கிறேன். இன்னும் சில சொல்லுவாங்க, நான் நேச்சுரலாவே இயற்கையாவே ரொம்ப பெரிய தைரியசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைக்கு நம்ம ஏன் தைரியமா இருக்கிறோம் தெரியுமா? நீங்களும் நான் ஏன் தைரியமா இருக்கிறோம் தெரியுமா? அவர் உங்களை நினைத்து, உங்களை விசாரித்து, என்னையும் உங்களையும் ஒரு பொருட்டாய் நினைத்து, என்னையும் உங்களையும் ஒரு தூசி குப்பை சாம்பல்னு நினைக்காம, ஒரு பொருட்டாய் நினைக்காம, அவர் அப்படியே கையில் எடுத்து, என் பிள்ளை, என் குடும்பம், என்னுடைய சபை, என் ஊழியம், என்னுடைய பிள்ளைய நான் விட போவதில்லை. இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமே, உன்னை நான் எப்படி கை நெகிழ்வேன்? மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால நான் உன்னை இழுக்கிற தேவனாகிய கர்த்தர் அல்லவா? சியோன் குமாரத்தியே, நீ கம்பீரித்து பாடுன்னு சொல்லி உங்க மேல என் மேல கரிசனையா இருந்து என்னை உருவாக்கி, என்னை படைத்து, என் பரிசுத்தமாக்கி என்ன செய்தா தெரியுமா? உடன்படிக்கை பண்ணினா. மகனே, நான் உனக்காக நான் இதை செய்கிறேன், உன் வாழ்க்கைக்காக நான் இதை செய்கிறேன், உன் ரட்சிப்பிற்காக இதை செய்கிறேன், உன்னுடைய பலத்திற்காக நான் இதை செய்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கும்படியா நான் இதை செய்கிறேன். நீ எதையும் செய்யாதிருந்த சூழ்நிலையிலும், நீ விசுவாசிக்காதிருந்த சூழ்நிலையிலும், நீ என்னை நம்பாதிருந்த சூழ்நிலையிலும், நீ என்னை விட்டு தூரமா இருந்த சூழ்நிலையிலும், நீ பாவத்தில் இருந்த சூழ்நிலையிலும் முந்தி அவர் வந்து நமக்கா எல்லாவற்றையும் செய்தார். நான் செய்யல. இந்த உடன்படிக்கையில நான் பாத்திரவான் அல்ல, இந்த உடன்படிக்கையில பங்காளி நான் இல்லை. அவர் வந்து என் கரங்களை பிடித்து கொண்டா, அப்பா நான் உன் கூட உடன்படிக்கை செய்கிறேன், நீ எனக்கு வேண்டும். நான் என்ன உடன்படிக்கை செய்றேன் தெரியுமா? என்னுடைய பிரமாணங்கள், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் நான் உன் வாயில, உன் இருதயத்துல, உன்னுடைய நினைவுகளில, உன்னுடைய சிந்தனைகளில நான் வைக்கிறேன். அதை மாத்திரம் பெற்றுக்கொள். தேவனுடைய வார்த்தையை உன் இருதயத்துல நான் வைக்கிறேன். அந்த இருதயத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தை உன்னை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும், உன்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கும், உனக்குள்ளே கிருபையை பெருக பண்ணி கொண்டே இருக்கும். உடன்படிக்கை எப்படி உடன்படிக்கை பண்ணினா? நான் ஆண்டவருக்கு ஒன்றும் கொடுக்கல, நான் ஒன்றுமே கொடுக்கல, நான் ஒன்றுமே செய்யல, நான் ஒன்றுமே அவருக்கென்று எதுவுமே பண்ணாத சூழ்நிலை அவர் எனக்காய் வந்து, மகனே உன் இருதயத்தில் என்னுடைய பிரமாணங்களை நான் வைக்கிறேன், வார்த்தைகளை வைக்கிறேன். அந்த வார்த்தை சுகமாக்கும், அவருடைய வார்த்தை விடுதலையாக்கும், அவருடைய வார்த்தை உங்களை ஜெபிக்க வைக்கும், அவருடைய வார்த்தை தடைகளை உடைக்கும், அவருடைய வார்த்தை சத்துருக்களை உடைய பண்ணும், அவருடைய பிரமாணங்கள் உங்களுடைய குடும்பங்களை கட்டும், அவருடைய பிரமாணம் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை மாட்டும், அவருடைய பிரமாணம் உங்களுடைய பாவ சாப கட்டுகளை அறுக்கும், அவருடைய தேவனுடைய வார்த்தைகள் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும். என் இருதயத்தை அப்படியே வார்த்தையினால நிரப்ப 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 தைரியம். அவர் தைரியப்படுத்துகிறார், வேற ஒன்றும் இல்லை. உடன்படிக்கை பண்ணினதால் நான் தைரியமாக இருக்கிறேன். இன்னும் சொல்லுகிற பாருங்க, உன் பாவங்களை எல்லாம் நான் நினைப்பதே இல்லை, உன் அக்கிரமங்களை நான் நினைப்பதே இல்லைன்னு சொல்லும் போது அவர் எந்த அளவிற்கு எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், எந்த அளவிற்கு அவர் என்னை ஒரு
ஒரு மனுஷனாய் ஒரு மனுஷியாய் தான் சொந்த பிள்ளையாய் பார்க்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளவே முடியும். பாவங்களை மாற்றுகிறார். பாவங்களை மாற்றுகிறதுனால தைரியமாய் சொல்ல முடியும், வழியில அவர்தான் எனக்கு துணையா இருக்கிறார். இருளின் ஆதிக்கங்கள், பிரச்சனைகள், நெருக்கங்கள் எந்த வந்தாலும் சரி, ஒன்றை மாத்திரம் இந்த இரவுகளை நினைத்து கொள்ளுங்கள். நான் தைரியமாய் இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? கர்த்தர் என்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நீங்க பார்க்கிறது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த சூழ்நிலையிலும் பார்க்கலாம், எங்கிருந்து வேண்டாலும் பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவர் உங்களோடு ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறார். உன்னை விட்டுற மாட்டேன், உன்னை கைவிட்டுற மாட்டேன். உன் பாவங்களின் நிமித்தமாய், உன் பிரச்சனைகளின் நிமித்தமாய், உன் வியாதியின் நிமித்தமாய் நீ துக்கத்தில் இருக்கிறான், நான் விடவே போவதில்லைன்னு சொல்லி அவர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். யாக்கோபு சொன்னா, தேவனே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொல்லி அவர் ஒரு வாக்கு பண்ணினார். ஆகவே கர்த்தர் என்னோடு வாக்கு பண்ணினபடினார், அவர் எனக்கு உடன்படிக்கை செய்தபடினால் நான் தைரியமா இருப்பேன். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தெய்வம். அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவாருங்க. இரண்டாவதாக, நான் தைரியமா இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? அப்படியே எபிரேயர் 10:19 சொல்லுகிறது, ஆகையால் சகோதரரே, நான் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினபடினால், உன்னோடு உடன்படிக்கை பண்ணியது மாத்திரமல்ல, உனக்காய் நான் ஒரு பாதையை உண்டாக்கி இருக்கிறேன். அது ரட்சிப்பின் பாதை, அது பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குகிற பாதை, உன்னை சாபத்திலிருந்து விடுதலையாக்குகிற பாதை, உன்னை மனுஷனாய் மாற்றுகிற ஒரு பாதை, மனுஷியாய் மாற்றுகிற பாதை. இன்னைக்கு மனுஷர்களை அல்லது மனுஷருடைய குணங்களை பார்க்கும்போது மிருக குணத்தை பார்க்கிறோம், கொலைவெறியின் ஆவிகளை பார்க்கிறோம், வஞ்சத்தை பார்க்கிறோம். எங்கு திரும்பினாலும் கொலைவெறியின் ஆவிகள். மனுஷர் கொல்ல வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும் அல்லது சாபமாக்கி விட வேண்டும் என்று சொல்லித்தானே எவ்வளவாய் சத்துரு போராடுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பா அதெல்லாம் விட்டு மனம் திரும்பி, உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி உன்னுடைய நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொள்ளும்படியாக, உன்னுடைய பரிசுத்த வஸ்திரத்தை தரித்து கொள்ளும்படியாக உனக்காக நான் ஒரு ரட்சிப்பின் பாதையை உண்டு பண்ணியிருக்கிறேன், உனக்காக ஒரு மகிமையான பாதையை உண்டு பண்ணியிருக்கிறேன். நீ தைரியமா இரு. நீ ஏன் தைரியமா இருக்குன்னு தெரியுமா? நான் உனக்காக ஒரு ரட்சிப்பின் பாதை உண்டு பண்ணியிருக்கிறேன். பாதையே தெரியாம இருக்கிய, உன் பாதை எங்க இருக்குன்னே தெரியாம இருக்கிறியே, நீ எந்த பக்கம் போகணும்னு தெரியலையே, எதை செய்யணும்னு தெரியலையே, சமாதானம் கிடைக்குமா தெரியலையே, என்னால சந்தோஷமா இருக்குமா தெரியலையே. ஒருவேளை இன்றைக்கு இருதயத்தை கேட்டு பாருங்க, இந்த இருதயத்துல தைரியம் இருக்குதா தெரியலையே. கதை சொல்லுகிறா, உனக்காக நான் பாதையை உண்டு பண்ணி இருக்கிறேன். அது புதிதும் ஜீவனுமான பாதை. அந்த பாதையவே நான் உருவாக்கி இருக்கிறபடினா, அந்த பாதையை நான் உண்டாக்கி இருக்கிறபடினா தைரியமாயிரு. அந்த பாதை உனக்கானது. எனக்கு யோசித்து பாருங்க, இதுவரைக்கும் நடத்தினதெல்லாம் ஆண்டவராகிய கர்த்தர் அவதான் நடத்தி வந்திருக்கிறார். குடும்பங்களை, எல்லா காரியங்களையும் கர்த்தர் நடத்தி உங்க கையில கரங்களில கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்கள், எல்லா நன்மையான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்து நடத்தினார் என்றால் அது அவருடைய கிருபை. நடத்திய பாதைகள் எல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். சொல்ல முடியுமாப்பா? அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்க கடந்து வந்த பாதை அது ஆண்டவருடைய பாதை. இனி நீங்க கடந்து செல்லுகிற பாதை அது ஆண்டவருடைய பாதை. அது கர்த்தர் உருவாக்கி இருக்கிற. இன்னைக்கு சொல்லுங்க, நான் தைரியமா இருப்பதற்கு ஒரே காரணம், என்னை கர்த்தர் நடத்துகிறார். அவர் என்னை நடத்தி கொண்டே இருக்கிறார். அவர் நடத்துகிறபடினால எனக்கு கவலையே இல்லை, எனக்கு சோர்வு இல்லை, எனக்கு பயம் இல்லை. நீரே என் நல்ல மேய்ப்பர். சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அல்லவா, ஏசப்பா நீர்தான் நல்ல மேய்ப்பர், நீங்க தான் நல்ல ராஜா. அவர் பரிசுத்தமான தெய்வம். ஒரு பல்லவி உண்டு, இப்படி சொல்லுகிறது, நீரே நல்ல மேய்ப்பர், என்னை நடத்தினீர், என்னை இன்னும் நடத்துகிறீர். அந்த பல்லவி பாடும்போது நான் இதைத்தான் நினைச்சு பார்க்கிறேன். நீரே என்னை நடத்தினீரப்பா, புதிதும்
ஜீவனமான பாதையை இன்னும் வைத்துக்கொண்டு காத்திருக்கிறார். என் பிள்ளைய நான் கடைசி வரைக்கும் நடத்தணும். நீரே எந்தன் மேய்ப்பர், நீரல்லால் எங்கே போவே, நீரே எந்தன் மேய்ப்பர், நீரல்லால் எங்கே போவே, ஜீவ வார்த்தையின்றி எப்படி சுத்தமாவே, ஜீவ வார்த்தையின்றி எப்படி சுத்தமாவே, பரிசுத்த தேவனே மகா பரிசுத்தரே, பரிசுத்த தேவனே மகா பரிசுத்தரே, பாதம் தேடி நானும் வந்தேன், பாதம் தேடி நானும் வந்தேன், பரிசுத்தமாக்கிடுமே, பரிசுத்தமாக்கிடுமே. நீரே எந்தன் ராஜா, ஆளுகை செய்திடுமே, நீரே எந்தன் ராஜா, ஆளுகை செய்திடுமே, உலகம் ஆளுமென்றார் உரு குலைந்து போவே, உலகம் ஆளுமென்றார் உருகுலைந்து போவே, பாதம் தேடி நானும் வந்தேன், பாதம் தேடி நானும் வந்தேன், பரிசுத்தமாக்கிடுமே, பரிசுத்தமாக்கிடுமே. சொல்லுங்க, பரிசுத்த தேவனே மகா பரிசுத்தரே, பரிசுத்த தேவனே மகா பரிசுத்தரே, உன் பாதம் தேடி நானும் வந்தேன், உன் பாதம் தேடி நானும் வந்தேன், பரிசுத்தமாக்கிடுமே, பரிசுத்தமாக்கிடுமே. நம்ம ஜெபம் பண்ண போறோம். 2 காரியங்களை சொல்லி இருக்கிறேன். நீங்க தைரியமா இருப்பதற்கு 2 காரணம். கர்த்தர் உங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். நான் பாத்திரவான் அல்ல, நீங்கள் பாத்திரவான் அல்ல, அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். 2வது, அவர் உங்களுக்காய் புதிதும் ஜீவனுமான பாதையை சிலுவையில உண்டாக்கி இருக்கிறார். அந்த பாதை இன்னைக்கும் உயிருள்ள பாதை. ஒருவேளை மனுஷர்கள் பயன்படுத்தாத பாதையை கவனித்து பாருங்க. ஒரு வருஷத்துல அது காணாம போய்விடும், ஒரு மாதத்துல அது அழிந்து விடும், அல்லது ஒரு வருடத்துல அப்படியே போய்விடும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு உருவாக்கின புதிதும் ஜீவனுமான பாதை ஒவ்வொரு நாளும் அவர் தன்னுடைய சரீரத்தால, தன்னுடைய இரத்தத்தால அதை புதுப்பித்து கொண்டே இருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். என் மகன், என் மகள் எப்போ வருவா? ஒருவேளை எந்த சூழ்நிலையில் நீங்கள் தைரியத்தை இழந்திருக்கிறீர்கள், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் எந்த ஜெப குறிப்பு இருக்கும் என்றாலும் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் அனுப்பலாம், வாட்ஸ்அப்புக்கு அனுப்பலாம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, முதல்ல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் கேட்குறேன், நான் தைரியமாக இருக்கிறேன், எந்த சூழ்நிலையிலும் நான் தைரியமாக இருப்பேன் என்று சொல்லி எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஒருவேளை ஜெபிக்க முடியாத சூழ்நிலை, ஐயா என்னால் ஜெபம்
பண்ணவே முடியல, நான் சோர்ந்து போயிருக்கிறேன், ரொம்ப கடினமான சூழ்நிலை, அல்ல ஜெபத்தில் சோர்ந்து போயிருக்கிறேன்னு சொல்லுவீங்கன்னா உங்கள் ஜெப குறிப்பை அனுப்புங்க. அல்லது உங்களுடைய தொலைபேசி எண்ணில் நாங்கள் கொடுக்குற அட்ரஸில் தொலைபேசி எண்ணில் உங்களுடைய ஜெப குறிப்பை அனுப்பலாம். அல்லது கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஜெப குறிப்பை சொல்லலாம். இதற்காய் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரே ஒரு காரியம், தைரியத்தை விட்டுறாதீங்க. என்னானாலும் சரி தைரியத்தை விட்டுறாதீங்க. காற்றடித்தாலும் சரி தைரியத்தை விட்டு விடாதீங்க. கப்பல் ஒரு சாதாரண ஒரு சிறிய கப்பல் தான், ஒரு சின்ன கப்பல் கடலுக்குள்ளே போகுதுன்னா அந்த கடலை ஓட்டி அந்த மாலுமிக்கு அந்த கப்பலை ஓட்டிட்டு போறவருக்கு என்ன தைரியம் இருக்குன்னு தெரியுமா? எங்க போனாலும் சரி, எவ்வளவு தூரம் போனாலும் சரி, திசை காட்டுகிற கருவி என்னிடத்துல இருக்கிறது. அந்த திசை காட்டுகிற கருவி இருக்கிற வரைக்கும் நான் சரியான திசை அடைந்து விடுவேன். அது தைரியமாய் போய் கொண்டு இருக்கிறாங்க. உங்க தைரியத்தை இந்த இரவு வேளையில ஏதாகலும் தடை பண்ணி கொண்டு இருக்கிறதா? நான் தைரியத்தை இழந்து போய் இருக்கிறேன்னு சொல்றீங்களா? சரியா நம்ம ஜெபம் பண்ண போறோம். சரியா 10 நிமிட நேரங்கள் ஒவ்வொரு காரியத்தை ஜெபிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு வேளையில உங்களுடைய தைரியத்தை புதுப்பிக்கிறார், உங்களுடைய பலனை புதுப்பிக்கிறார். கர்த்தர் பலனை கொடுக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் கதவை திறந்தா எந்த மனுஷனும் கதவை பூட்ட முடியாது. அவர் உங்க உள்ளத்துல ஒரு தைரியத்தை கொடுப்பார். இந்த வசனத்தை சொல்லுங்க, அநேகர் இடத்துல சொல்லுங்க, உங்க பிள்ளைகள் இடத்துல சொல்லுங்க, மனைவி கணவர் இடத்துல சொல்லுங்க, உங்க சபையில சொல்லுங்க. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான, அநேக ஆசீர்வாதங்களுக்கு ஏதுவான, அநேக நன்மைகளுக்கு ஏதுவான, அநேக கிருபைகளுக்கு ஏதுவான, அநேக தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு ஏதுவான உன் தைரியத்தை விட்டுறாதே. அந்த தைரியத்தை மனுஷர்கள் கொடுத்ததல்ல, அந்த தைரியம் மனுஷர்களால் பெற்றுக்கொண்டதல்ல, அந்த தைரியம் ஏதாவது ஒன்றை நான் செஞ்சு பெற்றுக்கொண்டதல்ல, அல்லது ஏதோ ஒன்றை கொடுத்து நான் பெற்றுக்கொண்டதல்ல. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் பெற்றுக்கொண்ட தைரியம். அந்த தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அந்த தைரியத்தை விட்டுறாதீங்க. அந்த தைரியத்தை விட்டு விடாதிருங்க. உங்களுக்காய் நம்ம ஜெபிக்கலாம். நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். பெதெஸ்தா ஜெப ஐக்கியம் ஆறுமுகநேரி, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறுமுகநேரியில் AITUC காலனி என்று சொல்லப்படுகிற இடத்துல இருக்கிற இந்த ஜெப ஐக்கியம் உண்மையாகவே அநேகருக்காய் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஐக்கியம். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், பக்கத்திலேயோ தூரத்தில் எப்போ இருந்தாலும், எப்போது வேண்டுமானாலும் ஜெப ஐக்கியத்துக்கு வரலாம். அது திறந்தே இருக்கும். இதில் ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டு. உங்களுக்காய் ஜெபிக்கிறோம், உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை உபவாச வேளை ஜெபம் உண்டு. ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமையில காலை 10:30 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் நாங்கள் சனிக்கிழமை ஸ்தோத்திர கூட்டம் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் அதில் கலந்து கொள்ளலாம், நம்ம ஜெபிக்கலாம். முதலாவதாக, எது உங்களுடைய இருதயத்தில் தைரியத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது? இப்போ நீங்கள் சொல்லலாம், ஒருவேளை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நீங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே இந்த தைரியத்தை கெடுத்து கொண்டிருக்கிறப்பா, என் தைரியத்தை நான் இழந்து போய்விட்டேன். நான் ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் ரொம்ப தைரியமா இருந்தேன், ரொம்ப நான் பராக்கிரமசாலியை போல இருந்தேன். ஆனா ஒரு வியாதி வந்தது, ஒரு நெருக்கம் வந்தது, என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வந்தது, என் குடும்பத்தில் ஒரு நெருக்கம் வந்தது, சத்துரு ஒரு போராட்டத்தை கொண்டு வந்தா, அந்த போராட்டத்தின் நிமித்தமாக எனக்குள்ள இருந்த தைரியத்தை நான் அப்படியே இழந்து விட்டேன்னு சொல்லுகிறீர்களா? ஓ தேங்க்யூ. ஆமே, நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, ஐயா, தைரியத்தை இழந்து போய் கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை சும்மா நேரப்போக்குக்காக அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில இதை பார்க்க நேர்ந்திருக்கலாம் ஆண்டவரே, அல்லது இவர்கள் அமர்ந்திருக்கிற இடத்துல சும்மா தற்செயலாக இந்த வீடியோவை பார்த்திருக்கலாம்ப்பா, அல்ல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை என் இருதயத்தில் தைரியம் இல்லையேன்னு யார் சொல்லுகிறார்களோ அவருடைய இருதயத்தில் இப்பொழுது தேவனுடைய வல்லமையினால தேவனீர் நீ கொடுக்கிற தைரியம் இறங்கும்படியா ஜெபிக்கிறோமப்பா. அது நான் பேசுறதால வர்ற தைரியம் இல்ல, அது நான் பேசுகிறதால வருகிற தைரியம் இல்ல, அது மனுஷர்கள் பேசுகிறதால வருகிற தைரியம் இல்ல, அது சிலுவையின் இரத்தத்தின் தைரியம். அது ஒவ்வொரு இல்லங்களுக்குள்ளே கடந்து செல்வதாக, கேட்கிற பிள்ளைகளுக்குள்ளே கடந்து செல்லும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. தைரியத்தை இழந்து கொஞ்சம் பயந்த சூழ்நிலையில் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, நீ நேசிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், நீர் அவர்களின் மீது அன்பு காட்டுகிறதற்காய் ஸ்தோத்திரம்,
இப்போதே அவருடைய மனதிலே தைரியம் இறங்குவதாக. தேவனுடைய பிள்ளையே, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். தைரியமா இருக்கின்ற பொழுது நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? சத்துருவானவன் எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் போராடி கொண்டே இருக்கிறான். எப்படியாக இந்த மனுஷனுடைய தைரியத்தை கெடுத்து விட வேண்டும், இந்த குடும்பத்தினுடைய தைரியத்தை கெடுத்து விட வேண்டும், இந்த ஊழியத்தினுடைய தைரியத்தை கெடுத்து விட வேண்டும், இந்த காரியங்களை செய்து எப்படியாவது தைரியத்தை கெடுத்து விட வேண்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமான்கள், நீதிமொழிகள் 25:1 வாசிக்கின்ற பொழுது, நீதிமான்கள் கட்சிக்கிற சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள். அவர்கள் சத்துருக்கு விரோதமாய் எழும்பினா ஒரு வழியாய் வருகிற சத்துரு 7 வழியாய் ஓடி போவான். இப்ப சொல்லுங்க, உங்க தைரியத்தை கெடுக்கும்படியா பல நேரங்களில் சத்துரு போராடி கொண்டிருக்கலாம். ஆமா, உண்மைதான், நான் ரொம்ப பெரிய தைரியசாலி, நான் ஆண்டவருக்குள்ள தைரியமா இருக்கிறது உண்மைதான், என்னுடைய ஜெபங்கள் ரொம்ப தைரியமான ஜெபங்கள் உண்மைதான், நான் ரொம்ப தைரியமா துதிக்கிறேன். ஆனால் எனக்கு விரோதமாய் சத்துரு போராடி கொண்டே இருக்கிறான். அந்த போராட்டத்தை என்னால ஜெயிக்க முடியல. நான் போராடி கொண்டே இருக்கிறேன், நான் போராடி கொண்டே இருக்கிறேன். தைரியத்தை நான் விட்டு விடல. நான் இன்னும் ஊழியத்தை செய்கிறேன், இன்னும் ஜெபிக்கிறேன். ஆனாலும் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிற சத்துரு தடை பண்ணி கொண்டே இருக்கிறான். இப்படி சொல்லுகிற பிள்ளைகளுக்காக ஆமென், நம்ம ஜெபிக்கலாம். அப்பா தேங்க்யூ. பல போராட்டங்கள், பல நெருக்கத்தின் கட்டுகள், பல உபத்திரவங்கள், ஒன்றுக்கு மேல ஒன்று மாற்றி ஒன்று. போன மாசம் தானே இது சரியாச்சு, இந்த மாதத்துல இன்னொரு பிரச்சனை, போன வருடத்துல ஒரு பிரச்சனை, இந்த வருடத்துல ஒரு பிரச்சனை, ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு பிரச்சனை. ஐயா ஆமென், போராடி கொண்டிருக்கிற எங்கள் அன்பு குடும்பத்தின் பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி, இயேசுவே ஆமென், உங்களுடைய தைரியத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறார்கள். ஜெயத்தை கொடுக்கிறதற்காக நன்றி. இந்த இரவு நேரத்தில் ஒரு ஜெயம் இறங்கட்டும் அப்பா. இந்த வார்த்தையின்படியே மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம், அற்புதங்களுக்கு ஏதுவான தைரியம், நன்மையான காரியங்களுக்கு ஏதுவான தைரியம் உடைய பிள்ளைகளுக்குள்ள இறங்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த சோர்வோ எந்த பலகீனம் இருந்தாலும், சத்துரு எந்த வழிகளிலே போராடி கொண்டிருந்தாலும், அந்த தைரியத்தை நீர் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த தைரியத்தை நீர் கொடுக்கிறதற்காய் நன்றி. அந்த நன்மைகளை காண பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தினாலே ஆமென் கழுவப்பட்ட பிள்ளைகள் ஆமென், அவர்கள் இளைப்படைவதில்லை, அவர்கள் சோர்ந்து போவதில்லை, அவர்கள் நடந்தாலும் சோர்வடையார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே இனி இந்த ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள், சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள், கிராமங்களிலே சபை நடத்தி ஊழியம் செய்கிற பிள்ளைகள், ஓ என சிறிய ஊழியம், இதை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார், இந்த ஊழியத்திற்கு விரோதமாய் பாடுகள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் இருக்கிறதுன்னு சொல்லி தயங்கி தயங்கி கலக்கத்திற்கு மத்தியில் ஊழியம் செய்கிற யாரா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஊழியங்களிலே கர்த்தர் பலனை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்தந்த சிறிய சபைகளிலே கர்த்தர் பலனை கொடுக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்க ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லி நினைக்கிற பிள்ளைகளை 1000 மடங்கு ஆமென், 1000 மடங்கு, பல 1000 மடங்கு நீர் பெருக பண்ண போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்க எவ்வளவோ விதைத்தும் எங்களால் அறுவடை செய்ய முடியலையே, நான் தைரியத்தை இழந்து போயிருக்கிறேன், நல்ல அறுவடையை பெற்றுக்கொள்கிறது போல இருக்கிறது, அறுவடையெல்லாம் இழந்து போகிறேன்னு சொல்லுகிற பிள்ளைகள், ஆத்துமாக்களை சம்பாதிக்க முடியலையேன்னு சொல்லி கலக்கத்தில் இருக்கிறவர்கள், இயேசுவே ஆமென், உம்முடைய தைரியம் அவர்களுக்குள்ள இறங்கட்டும். நீதிமானின் தைரியம் அவர்களுக்குள்ள இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த இரவுகளில் அற்புதம் நடக்கட்டும், யாரா இருந்தால் அற்புதம் நடக்கட்டும். எல்லாரையும் நேசிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஆசீர்வதியும். இதற்கு பிறகு இணைய போகிறவர்களை ஆசீர்வதியும். இதற்கு பிறகு இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிறவர்களை ஆசீர்வதியும். இதற்கு உதவி செய்தவர்களை ஆசீர்வதியும். நீர் பலனை நீர் கொடுக்கிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா, கோடி ஸ்தோத்திரங்கள், கோடி ஸ்தோத்திரங்கள். பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதமான காரியங்களை செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.